ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு கடாய் கரண்டி சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு பொடி தாங்க. சளி காய்ச்சல் வர டைமில் கிராம பகுதிகளில் கொல்லை ஒரு கை வைத்திய மருந்தாகவே பயன்படுத்துவாங்க. கொள்ளு ரசமோ இல்லை கொள்ளு பொடியோ வச்சு கொடுக்கும்போது சளி காய்ச்சல் டக்குன்னு சரியாயிடும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால அனிமிக்காக இருக்கிறவங்க எல்லாருமே இது தாராளமாக எடுத்துக்கலாம். சூடான சாதத்தில் இந்த பொடியை போட்டு அது மேலே நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு இதை சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கொள்ளு பொடி ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். கொள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், மிளகு, சீரகம், தட்டின பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான். ஒரு பேனில் நெய் விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக விட்டால் போதும். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 250 ml கப்பில் 1 கப் ஃபுல்லாக கொள்ளு எடுத்துக்கோங்க. இந்த கொள்ளை நெய்யில் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மெயினாக கொள்ளு கருகிடக்கூடாது. கொள்ளோட வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. இப்போ பாருங்க, கொள்ளோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். அதே பேனில் 125 ml கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு, அதே 125 ml கப்பில் 1 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருமிளகு சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கருகிராமல் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறினதும் இதை பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிருங்க. இதில் 6-7 வரமிளகாய் சேர்த்துட்டு மிளகாய் நல்லா உப்பி வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய் எந்த அளவுக்கு சேர்த்தணும் அப்படிங்கிறது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் தோலோட இடித்து வச்சுருக்கிற ஒரு கட்டி பூண்டு சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பூண்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேனோட சூட்லேயே இதை வறுத்து விட்டிங்கனாவே போதும். நல்லா வாசனையோட வறுந்து வந்துடும். இதில் மெயினான விஷயமே பூண்டு தோல் எடுக்கக்கூடாது. தோலோட சேர்த்தும் போது அதோட வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற எல்லா பொருள்களோட அந்த பிளேட்டில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா ஆறுன அப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் சாப்பிடும்போது பருப்பு எல்லாமே கடிபடும். சூடான சாதத்தில் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து இந்த பருப்பு பொடியோடு சாப்பிடும்போது அப்பப்பா டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இந்த பொடி வந்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைக்கும்போது, நம்ம சாப்பிடும்போது நல்லாவே கடிப்படும். அப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணிறாம இந்த கொள்ளு பொடிய ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.